இதுல இவ்வளவு தூரம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மள யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு ஜாப் தான் ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். அதாவது நம்ம இது வரைக்கும் இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் வந்து நிறையவே இந்த ஃபுட்டை பத்தி நிறைய ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பத்தி பார்க்கும்போது அவங்க வந்து உண்மையாவே அதை சாப்பிட்டு நல்லா தான் இருக்குன்னு சொல்றாங்க நம்ம நினைச்சிருப்போம். ஆனா அதுல இருக்கக்கூடிய அவங்க பிசினஸை நீங்க யாரும் புரிஞ்சுக்கல. ஸோ இந்த ஃபுட் இன்ஃப்ளூயன்சர்ஸோட இன்கம் எவ்வளோ, அவங்க எப்படி வந்து இந்த ஒரு பிசினஸ் பண்றாங்க, இதை எப்படி நாம பண்றது அப்படிங்கிறதா இந்த ஒரு வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவான மணி பண்ணக்கூடிய விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சின்ன பாயிண்ட்ல உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஸோ அந்த ஐடியாக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் மேக் பண்றது. இந்த ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து மணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்ல எல்லாம் நிறையவே இந்த ஃபுட் ரிவ்யூ வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து இந்த ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஹோட்டல்ல இந்த ஒரு ரெசிபியை வந்து நான் டேஸ்ட் பண்ணி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலோட வென்யூவை வந்து ஷேர் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து இது சொல்லிட்டாங்க, ஸோ அப்போ சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம டேரக்டா போயிட்டு தேடி கண்டுபிடிச்சு போய் அந்த ஹோட்டல் போய் சாப்பிடுவோம். ஸோ இதனால அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு என்ன லாபம் கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு அந்த ஹோட்டல் மூலமா இன்கம் அப்படின்னு கிடைச்சிருக்கும். எவ்வளவு தூரம் இன்கம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க, அவங்க மினிமம் 10,000ல இருந்து 25,000க்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றதுக்கு அவங்க வந்து சார்ஜஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஹோட்டல்ல ஒரு ரெசிபியா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெனியூவோட ப்ரொமோட் பண்ணும்போது அவங்களுக்கு 25,000 வரைக்கும் இன்கம் கிடைக்குது. அப்படி இதுல என்ன பிசினஸ் நடக்குது அப்படின்னா, ஆக்சுவலா வந்து அவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சர்ஸா இருப்பாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னா ஃபுட்டுக்காக மட்டுமே. ஸோ நிறைய விதமான ஹோட்டல்ல அவங்க போயிட்டு இந்த மாதிரி ரிவ்யூ வந்து கலெக்ட் பண்ணிட்டு அது வந்து போடுறது. ஒரு சில ஹோட்டல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜென்யூனா போயிட்டு பண்ணிருப்பாங்க. அதாவது அவங்க ஸ்டார்ட் பண்ற புதுசுல, அதுக்கப்புறம் எல்லாமே பாத்தீங்கன்னா பெய்ட் ப்ரமோஷன்ஸ் தான் வந்திருக்கும். சோ இந்த பிசினஸ் நம்ம எப்படி பண்றது அப்படின்னா சிம்பிள் தான். ஒரு ஃபேஸ்புக் அக்கவுண்ட், இன்ஸ்டாகிராம் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிக்கங்க. சோ உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைகள் நிறைய விசிட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டைம்ல நம்ம வந்து கை காசு போட்டு தான் வந்து சாப்பிடணும். சோ அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணணும். சோ நம்ம எந்த அளவுக்கு யூனிக்கா பண்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆடியன்ஸ் அப்படிங்கிறது சேருவாங்க. இர்ஃபான் வியூ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்ஃப்ளூயன்சர். அவர் எப்படி ஒரு யூனிக்கா வந்து growth ஆனார் அப்படின்னா, அவர் சாப்பிடுற ஒவ்வொரு விஷயத்தையுமே நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுவாரு. அவர் சாப்பிடுறத பார்த்தா நமக்கே வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு யூனிக்கான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து கரெக்டா ப்ரொமோட் பண்ணி கொண்டு போனாலே நமக்கான ஆடியன்ஸ் சூப்பரா வந்து நமக்கு கிடைச்சிருவாங்க. நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்ட்ரீட் ஃபுட்டையும் வந்து நமக்கு வந்து வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்ல இவ்வளவு தூரம் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சு சாப்பிடுவாங்க. அப்படி ஆரம்பிச்ச சேனல் ஒரு லெவலுக்கு மேல போகும்போது நல்ல growth ஆயிட்டு நிறைய விதமான பெரிய பெரிய ஹோட்டல்ல இருந்து அவங்க பெய்ட் ப்ரமோஷன்ஸ்க்கு வந்து அழைச்சிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னா அந்த இன்ஸ்டாகிராம் ரெகுலரா வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி ஒரு வீடியோ, டெய்லி ஒரு ரீல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கான ஆடியன்ஸை கரெக்டா வந்து சூஸ் பண்ணுங்க. இப்போ நீங்க எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க சென்னையில இருக்கீங்க அப்படின்னா சென்னை அரௌண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான கடைகளுமே போயிட்டு நீங்க அந்த ரிவ்யூ, அந்த கடையில் என்ன ஸ்பெஷல், அதுல எப்படி இருக்கு, அதை எப்படி பண்றாங்க அப்படிங்கிற மேக்கிங் வீடியோஸும் நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். நீங்க ரெகுலரா பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆடியன்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ஆடியன்ஸ் மூலமா உங்களுக்கு நல்ல growth கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு பெய்ட் ப்ரமோஷன்ஸ்மே கிடைக்கும். அந்த பெய்ட் ப்ரமோஷன்ஸ்ல மினிமம் 10,000 ரூபீஸ்ல இருந்து மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். சோ இதுல வந்து இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்க ஸ்டார்டிங் டைம்ல இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்ல ஆட் பண்ணி ப்ரோமோட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடை வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5,000 ரூபீஸ் ஸ்டார்டிங் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5,000 ரூபீஸ்ல 3,000 ரூபீஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆட் வந்து நீங்க ரன் பண்ணலாம். அப்படி நீங்க ஆட் ரன் பண்ணி அந்த ஒரு கடைக்கு நல்ல ரீச் கிடைச்சிருக்கு அப்படின்னா இன்னும் நிறைய விதமான கடையில இருந்து உங்களுக்கு அப்ரோச் பண்றதுக்கு கால் பண்ணுவாங்க. சோ அப்படி கால் வரும்போது அதை ஒவ்வொன்றுமே பாத்தீங்க அப்படின்னா கம்பைன் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு growth கிடைக்கும். உங்களோட பேஜ்மே நல்லா growth ஆகும். சேம் டைம் உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ்மே கிடைப்பாங்க. ஒன்ஸ் நீங்க போடக்கூடிய வீடியோ மூலமா அவங்க நல்ல growth ஆயிருக்காங்க கிளைண்ட்ஸ் அப்படின்னா அந்த கிளைண்ட்ஸ் உங்களை தவிர வேற எந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ்மே பாத்தீங்க அப்படின்னா போக மாட்டாங்க. ரெகுலரா உங்கள்கிட்ட மட்டுமே பேமெண்ட் பண்ணிட்டு கடையை வந்து ப்ரோமோட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஏன் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு நான் மேக் பண்ணி போறேன் அப்படின்னா, நிறைய என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பரவாயில்லையே இந்த ஒரு இன்ஃப்ளூயன்சர் வந்து ரொம்ப நல்லவரா இருக்காரு, நமக்காக கை காசை போட்டு அவர் போய் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ எடுத்து போறாரு, நல்ல இன்ஃப்ளூயன்சரா இருப்பான்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனா அந்த ரிவ்யூக்கு ஹோட்டல்ல இருந்து காசு கொடுக்குறாங்க. அது போக எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அவங்க சாப்பிடுறது பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பா வந்து ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஒரு ஐடியாவை நீங்க எப்படி கரெக்டா யூட்டிலைஸ் பண்றீங்க அப்படிங்கிறதா உங்களோட பிசினஸ், உங்களோட இன்கம். ஸோ இது நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கு, இல்ல பிரதர் இதெல்லாம் வந்து எனக்கு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க. நான் கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன்.
காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்லிடுறேன். ஸோ ஸ்டார்டிங் என்னோட ஃப்ரெண்டு ஸ்டார்டிங் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஹோட்டலில் போயிட்டு வீடியோ எடுத்திருக்காரு. அதை எடுக்கிறத பார்த்த ஒரு ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இல்ல தம்பி இங்கெல்லாம் வந்து நமக்கு வீடியோ எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடுத்தனால எங்க ஹோட்டலுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஒரு கவர் வந்து இருந்ததை வந்து அந்த வீடியோ தெரிஞ்சிருச்சு. அதனால வந்து எங்க ஹோட்டலுக்கு பிரச்சனை ஆகி நாங்கள் ஃபைன்லாம் கட்டணும். ஸோ அதனால வீடியோ எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் வந்து சொல்லிட்டாரு. இந்த மாதிரி சின்ன சின்ன எரர்ஸ்லாம் வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து கரெக்டாக டேகிள் பண்ணி ஓனர்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் வந்து வீடியோஸ் வந்து மேக் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து இருக்கும். ஸோ நீங்க உங்களோட மைண்ட்ல என்ன தோணுது அப்படிங்கிற கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல இன்ட்ரெஸ்டிங்காக மணி மேக் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல உங்களை பார்க்குறேன். அது ஒரு டாட்டா, பை பாய்.